போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இன்று நம் தாய் திரு அவையானது தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. தூய ஆவியாரின் கனிகளை பெற்றுக்கொண்டு அவரின் துணையோடு செயல்பட ஆவலுடன் காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்று மாதா தொலைக்காட்சியின் சார்பாக தூய ஆவியார் பெருவிழா வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் வெறுமையாய் இருள் பரவியிருந்த போதும் தண்ணீரில் அசைவாடி கொண்டிருந்தவர் தூய ஆவியானவர். இயேசுவை கடவுளின் அன்பார்ந்த மகனாக நமக்கு அறிமுகப்படுத்தியவரும் ஆவியானவர். மரியாளின் கன்னி வயிற்றிலும் இயேசு உருவாக காரணமாய் இருந்தவர். பெந்தகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் இறங்கி வந்தவரும் இந்த ஆவியானவரே. அது மட்டுமல்ல, திருமுழுக்கு, உறுதி பூசுதல், அருட்சாதனம் வழியாகவும் நம்மையும் நம்பிக்கையின் சாட்சிகளாய் வாழ வழிகாட்டுபவரும் இந்த தூய ஆவியானவரே என்பதை உணர்ந்து தூய ஆவியை நிறைவாய் பெற்று நமது சொல்லிலும் செயலிலும் அவரை வெளிப்படுத்தி வாழ அருள் வேண்டுவோம். தூய ஆவியாரை பெற்று கொண்ட பின் இயேசுவின் சீடர்கள் பயம் தெளிந்து புதிய ஆற்றலை பெற்று கொண்டவர்களாய் இறையரசை அறிவிக்க உலகெங்கும் புறப்பட்டு சென்றார்கள். நாமும் தூய ஆவியாரின் கனிகளையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டு நாளும் செயல்படவும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றிடவும் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழவும் அருள் கேட்டு இணைவோம் இந்த அன்பின் பலியில். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் இனிமைமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, தூய ஆவியாரின் பெருவிழா அன்று உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலியில் பங்கேற்று இறை ஆசீர் பெற அழைக்கிறேன். இன்று அகில உலக திரு அவை தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த நாள் நம்முடைய திரு அவையின் தொடக்க நாள் என்றால் அது மிகையாகாது. நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்கின்ற அந்த நிலைக்கு உயர்த்தப்பட்ட நாள். தூய ஆவி நம்மை கிறிஸ்துவுக்குள், இறைவனுக்குள் ஒன்றிணைத்த ஒரு பெருநாள் இந்த நாள். மூவொரு கடவுளாக நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கின்ற இந்த இறைவன் இந்த நாளில் தூய ஆவியாரின் துணை கொண்டு நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் உணர வேண்டிய சூழலில் இருக்கிறோம். தூய ஆவியின் துணையின்றி கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்வது கடினம். நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய துணை நமக்கு தேவைப்படுகிறது. துணையாளராக அவர் வர வேண்டும் என்று அவரை வேண்டுவோம். நம்முடைய வாழ்க்கை போராட்டங்களில், நாம் சந்திக்கின்ற சவால்களில் அவர் நமக்கு துணை நிற்பவராக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டுவோம். இந்த நாள் மட்டும் தூய ஆவியாரின் துணையை நாம் மறுத்த நேரங்களுக்காக, அவருடைய துணையை நாம் மறந்த நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிக்க வல்லவர் தூய ஆவியார், மன்னிக்க வல்லவர் நம் தந்தையாம் இறைவன், மன்னிக்க வல்லவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய மன்னிப்பை வேண்டி நாம் மன்னிப்பு மன்றாட்டை சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே.
உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானிலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும்
மெசபோத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிக்கியா, பம்பிலியா, எவித்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டார், அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம்.
திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 8, இறை சொற்றொடர்கள் 8 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கின்றோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்பொழுது தான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வல்லலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை. நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. Alleluia, 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 Alleluia.
அல்லேலூயா. தூய ஆவியே எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 14 இறைவார்த்தைகள் 15 முதல் 16, 23 முதல் 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவிலே இனிமை மிகு சகோதரிகளே, சகோதரர்களே, தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த தூய ஆவியாரின் பெருவிழா நாம் பாஸ்கா விழா கொண்டாடிய 50ஆம் நிகழ்வில் நிறைவேறுகிறது. நாம் மட்டுமல்ல, யூதரும் அவர்கள் பாஸ்கா விழா கொண்டாடிய 50ஆம் நாள் பெந்தகோஸ்து பெருவிழா என்று கொண்டாடப்படுகின்றது. பல நேரங்களில் பெந்தகோஸ்து என்றாலே தூய ஆவியார் பெருவிழா என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை பற்றிய தெளிவு நமக்கு மிக மிக அவசியம். பெந்தகோஸ்து என்றால் இந்த கிரேக்க சொல்லுக்கு 50ஆம் நாள் என்று பொருள். அதாவது யூதர்களுடைய பாஸ்கா விழாவிலிருந்து 50ஆம் நாள். இந்த 50ஆம் நாள் என்ன நிகழ்ந்தது என்பதும் மிக முக்கியம். யூதர்கள் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெறுவதை நினைவு கூர்ந்து எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முன்னால் பாஸ்கா விழாவை, முதல் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள். அன்று இரவே புறப்பட்டு
2ஆம் நாளில் செங்கடலை தொட்டு அன்றே செங்கடலை கடந்து, பாஸ்கா என்றாலே கடத்தல், அடிமை தழையை கடப்பது மட்டுமல்ல, செங்கடலையும் கடந்து சீனாய் பாலைவனத்தில் நுழைகிறார்கள். அதிலிருந்து 45ஆம் நாள் அவர்கள் சீனாய் மலை அடிவாரத்தில் வந்து சேருகிறார்கள். 3 நாள் தயாரிப்புக்கு பிறகு மோசே சீனாய் மலை உச்சிக்கு செல்கிறார். 50ஆம் நாள் இறைவனிடத்திலே, யாவே இடத்திலே அவர் 10 கட்டளைகளை 2 கற்பலகைகளாக பெறுகிறார். எனவே இந்த பெந்தகோஸ்து பெருவிழா என்பது யூதர்களை பொறுத்த மட்டில் மோசே யாவே இடத்திலே 10 கட்டளைகளை பெற்ற நாளை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. இறைவன் கட்டளையை கொடுத்திருக்கிறார். 10 கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். எந்த விதத்திலும் இந்த கட்டளைகளுக்கு எதிராக நாம் வாழக்கூடாது என்பதை நினைவுபடுத்தும் விதமாக இவர்கள் பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடினார்கள். பாஸ்கா விழா முடிந்த 50ஆம் நாள். இதற்கும் கிறிஸ்துவத்துக்கும் என்ன தொடர்பு? இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அன்னை மரியா சீடர்களை எல்லாம் ஒன்றிணைத்து, திருத்தூதர் பணி நூல் சொல்லுகிறது, பணிகள் நூல் சொல்லுகிறது, ஏறக்குறைய 120 பேர், ஆண்களும் பெண்களுமாக, சீடர்கள் உட்பட, திருத்தூதர்கள் உட்பட மேல் அறையில் கூடினார்கள். தூய ஆவியின் வருகைக்காக, துணையாளருக்காக அவர்கள் வேண்டினார்கள். ஏனென்றால் துணையாளரை அனுப்புவேன் என்பது இயேசுவினுடைய வாக்குறுதி. இயேசு அந்த வாக்குறுதியிலிருந்து தவறாதவர். துணையாளரை அனுப்புவார். அவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார், உண்மையை கற்றுக் கொடுப்பார் என்பதில் அவர்கள் மாற்று கருத்து கொள்ளவில்லை. எனவே அந்த துணையாளரின் வருகைக்காக அவர்கள் வேண்டினார்கள். அந்த பெந்தகோஸ்து பெருவிழா நாளில் தூய ஆவியார் சீடர்கள் மத்தியிலும் அன்னை மரியாவின் மேலும் இறங்கி வந்தார். இதைத்தான் நாம் தூய ஆவியினுடைய பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். இந்த தூய ஆவியார் யார்? இன்றைக்கு வாசித்த நற்செய்தி பகுதி தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறது. துணையாளர். கிரேக்க மொழியில் அதை பாரக்லேட்டஸ் என்று அழைக்கிறார்கள். பாரக்லேட்டஸ். இந்த பாரக்லேட்டஸ் என்ற கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இச்சொல் இடம்பெறுகிறது. இன்னும் மற்ற பகுதிகளிலும் 16ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகிறது. இன்றைக்கு வாசித்த நற்செய்தியில் 2 முறை இந்த சொல் இடம்பெறுகிறது. துணையாளர் என்றால், அதை விளக்கி சொல்ல வேண்டும் என்றால், அழைத்த குரலுக்கு செவிமடுக்கிறவர். நாம் அழைத்தவுடனே நமக்கு நெருக்கத்தில் வந்து துணை நிற்கிறவர், நம் அருகிலே இருக்கிறவர், நம் அழைத்த உடனே வந்து விடுகிறவர். someone who is called in. நம்முடைய தேவைக்கு, நம்முடைய துணைக்கு நாம் அழைக்க உத்தரவாதம் கொடுப்பவர். நாம் அழைக்க வேண்டும் என்பது அல்ல, அவரே நேரடியாக அழைப்பதற்கு தயாராக இருக்கிறவர். இவரை பற்றி வில்லியம் பார்க்லே என்ற அறிஞர் 4 நிலைகளில் சொல்லுகிறார். அதாவது இந்த துணையாளர் என்றால் என்ன பொருள்? முதலாவது சான்று பகர்கிறவர். சான்று பகர்கிறவர் என்றால் சாட்சியம் கூறுகிறவர், நமக்கு சாட்சியம் கூறுகிறவர். அதாவது எந்த நிலையில் என்றால், எப்படி நீதிமன்றத்தில் ஒருவர் குற்றவாளி என்று குற்றம் சுமத்தப்படுகின்ற போது, இல்லை அவர் குற்றவாளி அல்ல, அவர் நேர்மையாளர் என்று ஒருவர் சாட்சியம் கூறுகிறார் என்றால், அந்த நிலையில் சான்று பகர்கிறவர்.
நம்ம எந்த நிலையிலும் நிற்கதியாக விடுகிறவர் அல்ல. நமக்கு பக்கபலமாக இருந்து நமக்கு துணை நிற்கிறவர், சாட்சி கூறுகிறவர், நம்மை கைவிடப் போகிறவர் அல்ல அவர். இரண்டாவது பொருள், நமக்கு ஆறுதல் தருகின்றவர், த கன்சோலர் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இஸ் நாட் ஓன்லி எ விட்னஸ், சாட்சி கூறுகிறவர் மட்டுமல்ல, ஆறுதல் கூறுகின்றவர். ஆறுதல் எப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறது? நாம் துன்பத்தில் இருக்கிற போது, நாம் வேதனையில் இருக்கிற போது, நாம் சிக்கலில் இருக்கிற போது, நாம் நொந்து வெந்து வாழ்க்கையிலே அடிபட்டு போகிற போது நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. எனவே அந்த ஆறுதல் தேவைப்படுகிற நேரத்தில் ஆறுதல் தருகிறவராக இருக்கிறவர் இந்த தூய ஆவியார். மூன்றாவது பொருள், இவர் ஒரு ஆலோசனையாளர், எ கவுன்சிலர். நாட் ஓன்லி எ கன்சோலர், எ கவுன்சிலர். நமக்கு அறிவுரை வழங்குகிறவர். நாம் தவறு செய்யக்கூடாது, நாம் தவறான வழியில் போகக்கூடாது, நாம் நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். நான்காவது, ஊக்கமூட்டுகிறவர். ஒன் who gives courage. நாம் நம்பிக்கை இழந்த நிலையிலே, வாழ்க்கையில் எல்லைக்கே நாம் போய்விட்டோம், இனி நாம் வீழ்வது உண்மை என்று நிற்கின்ற அந்த கட்டத்தில் நமக்கு உற்சாகமூட்டுகிறவர். ஒன் who encourages. நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவர், ஊக்கமூட்டுகிறவர். எனவே இத்தகைய தூய ஆவியார் இந்த 4 நிலைகளில் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். தூய ஆவியானவர் என்றால், நாம் தூய ஆவியாருடைய காலத்தில் வாழ்கிறோம் என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாளரை அனுப்புகிறார் என்றால், இந்த துணையாளர் எப்படிப்பட்டவர்? நமக்கு சாட்சி கூறுகிறவர், நமக்கு ஆறுதல் தருகிறவர், நமக்கு ஆலோசனையாளர், நமக்கு ஊக்கமூட்டுகிறவர். இதுதான் நிகழ்ந்தது பெந்தெக்கோஸ்து பெருவிழாவில். உறங்கி கிடந்த சீடர்கள், தூங்கி கிடந்த சீடர்கள், கதவுகளை மூடிக்கொண்டிருந்த சீடர்கள், இனி நாங்கள் வெளியிலே போக மாட்டோம், எங்களை பிடித்து அடித்து நொடுக்குவார்கள் நினைத்த சீடர்கள் உற்சாகம் அடைகிறார்கள். எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை சொல்லாமல், அவரை பற்றி பேசாமல் நாங்கள் எங்களால் இருக்க முடியாது என்று அவர்கள் உறுதியோடு பேசுகிறார்கள். நம்பிக்கை தளரவில்லை. அவர்களுடைய உள்ளத்திலே உற்சாகமும் முதிர்ச்சியும் ஏற்படுகிறது. இவற்றை தந்தவர்தான் இந்த தூய ஆவியார். எனவேதான் இந்த தூய ஆவியாருடைய கொடைகளை பற்றி பேசுகிறோம், இந்த தூய ஆவியாருடைய வரங்களை பற்றி பேசுகிறோம். இந்த தூய ஆவியாருடைய கொடைகள் 7 என்று சொல்லுகிறோம். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, இறைப்பற்று, இறையச்சம். இதெல்லாம் தூய ஆவியினுடைய கொடைகளாக நமக்கு கிடைக்கிறது. அவர் நமக்கு துணையாளராக இருக்கிற போது, அவர் நமக்கு கனிகளையும் அள்ளி பொழிகிறார். நாம் தூய ஆவியினுடைய துணையில் இருக்கிற போது, அவருடைய ஆலோசனையில் இருக்கிற போது, அவர் நமக்கு உற்சாகமூட்டுகின்ற போது, நம்மீது ஆவியின் கொடைகளை அள்ளி பொழிகிறார், கனிகளை அள்ளி பொழிகிறார். 9 கனிகள் என்று கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23 கூறுகிறது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். ஆக இவையெல்லாம் தூய ஆவியினுடைய கனிகளாக நமக்கு அள்ளி பொழியப்படுகிறது. எனவே இந்த தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற போது, இந்த தூய ஆவியார் நம்மில் செயலாற்ற வேண்டும் என்று நாம் மன்றாட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தூய ஆவியார் நம்ம மத்தியிலே செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவரை நம்முடைய உள்ளத்திலே வரவேற்க வேண்டும். அதுதான் முக்கியம். அவர் வந்து நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி தெளிவாக சொன்னது. 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அது இடம்பெறுகிறது. அவர் உண்மையை நமக்கு வெளிப்படுத்துவார். உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறவர். இந்த உலகத்திலே பொய்யும் புரட்டும் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பொய்யை நம்பியே வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். எது உண்மை என்று நம்மால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை.
இந்த நேரத்திலே நமக்கு எது உண்மை என்பது தேவைப்படுகிறது. நாமும் உண்மையின் சாட்சியாளர்களாக விளங்க வேண்டும். அதற்கு தூய ஆவி நமக்கு துணை நிற்க வேண்டும். இரண்டாவது, அவர் நம்பிக்கையை நமக்கு கொடையாக அளிக்கிறார். இயேசுவிடத்திலே நிக்கோதேமு கேட்டார், நான் உண்மையிலேயே நிறைவாழ்வு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொன்னார், நீர் நீரினாலும் ஆவியாலும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். யோவான் நற்செய்தி 3:5. தூய ஆவியால் ஆட்கொண்டவர் தவிர்த்து வேறு யாரும் இயேசு ஆண்டவர் என கூற முடியாது என்று பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 12:3 சொல்லுகிறார். எனவே இந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் என்றால் தூய ஆவியருடைய துணை வேண்டும். மூன்றாவது, ஆன்மீக ஆற்றல் அளிக்கிறவராக அவர் இருக்கிறார். தூய ஆவி வரும்போது இறைவனின் வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள் என்று திருத்தூதர் பணிகள் நூலில் 1:8 நாம் பார்க்கிறோம். இந்த தூய ஆவியே நமக்கு வழிகாட்டி. இது 4வது சிந்தனை. யோவான் நற்செய்தி 16:7, நான் செல்லாவிட்டால் உங்களுக்கு துணையாளர் வரமாட்டார், நான் சென்றால் மட்டுமே துணையாளர் வர முடியும். துணையாளர் வரும்போது உங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். உண்மையை நோக்கி மட்டுமல்ல, பல நிலைகளில் நமக்கு ஒரு வழிகாட்டியாக தூய ஆவி இருப்பார் என்பது நமது நம்பிக்கை. பல நேரங்களிலே தூய ஆவியின் செயல்பாட்டை நாம் தடுக்கலாம். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுல் முதல் திருமுகத்தில் சொல்லுகிறார் 5:19, தெசலோனிக்கேயர் தூய ஆவியின் செயல்பாட்டை தடுத்தார்கள் என்று. தூய ஆவிக்கு துயரம் வருவிக்கலாம். இதெல்லாம் நாம் செய்கின்ற செயல்கள். தூய ஆவியை பொய் சொல்லி ஏமாற்றலாம். இது நடந்தது. அனனியா சாபிரா வாழ்க்கையில் நடந்தது. அவர்கள் பொய் சொன்னார்கள், தூய ஆவியை ஏமாற்ற முயற்சி செய்தார்கள். திருத்துவர் பணிகள் நூல் 5 சொல்லுகிறது. நாம் இப்படி தூய ஆவியை ஏமாற்றுகிறவர்களாக, தூய ஆவிக்கு துயரம் தருகின்றவர்களாக, தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது அவர் நமக்கு ஆற்றல் அளிப்பவராக, வழிகாட்டியாக, அவர் நமக்கு உண்மையை கற்றுக் கொடுப்பவராக, நமக்கு நம்பிக்கையை கொடையாக கொடுப்பவராக இருக்கிறார் என்று நம்புகிறோமா? சிந்திப்போம். தூய ஆவியார் நம்மில் எழுந்து வரட்டும். இந்த பெந்தகோஸ்து பெருவிழா நாளிலே இந்த தூய ஆவியார் நமக்கு நம்பிக்கை ஒளியை தரட்டும். அன்று திருத்தூதர்களுக்கும் மரியாவுக்கும் ஏனைய 120 பேருக்கும் அவர்களுடைய கண்களை திறந்து அவர்களுடைய உயிர் மூச்சை எழுப்பி அவர்கள் உற்சாகமாக நற்செய்தி அறிவிக்க தூண்டியது போல நாமும் நற்செய்தியின் சாட்சிகளாக விளங்க தூய ஆவியார் நமக்கு துணை நிற்கட்டும். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன்.
பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியாரின் பெருவிழா நாளிலே அவருடைய துணையை வேண்டுவோம். அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் வரங்களையும் அள்ளிப் பொழிகிறவர், நம்முடைய தேவைகளை அறிகின்றவர். நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப எது நன்மையோ அவற்றையெல்லாம் வாரி வழங்குகிறவர். அவரிடத்திலே நம் வேண்டுதல் மன்றாட்டுக்களை எல்லாம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது ஆற்றலினால் நிரப்பப்பட்டு வல்லமையோடும் ஆற்றலோடும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை இறை அரசின் பாதைக்கு வழி நடத்தி செல்ல தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு செயல்படவும் அதற்காக எடுக்கும் திட்டங்களை ஆசீர்வதித்திடவும் தங்களது வாழ்வால் உமக்கு சான்று பகிர்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியாரே இறைவா, எங்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மக்களாகிய எங்களின் இதயத்தில் நீர் கொடிகொண்டு நாங்கள் இயல்பின்படி வாழாமல் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை வாழவும் உமது ஆவியாரின் வல்லமையால் எங்கள் வாழ்வின் இறுதியில் நாங்களும் கிறிஸ்துவை போல உயிர்த்தெழும் பேறு பெற்ற மக்களாகிடும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டுவோம். ஆற்றல் பொழியும் ஆவியே, அருள்மழையாய் எங்கள் மீது வரங்களை அள்ளிப் பொழியும் ஆவியே, பெரும் காற்றோடு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நெருப்பு தன்னலாக நாவடிவிலே இறங்கி வந்தவரே, எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் மட்டுமல்ல இல்லத்திலும் நலன்களும் நம்பிக்கைகளும் துளிர்த்தெடுக்க நீரே உதவிக்கரம் நீட்டியருளும். எங்களுக்கு உம்முடைய அருளால் உம்முடைய ஆற்றலால் வழிகாட்டியாக அமைந்து எங்களுடைய தேவைகள் நலன்களை நிறைவு செய்யும். வழியாக இவற்றையெல்லாம் எங்கள் தந்தையாம் இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவே. கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குவே. இறைவா வருவாய், என் உள்ளம் உன் இல்லம் அறிந்தே. இறைவா வருவாய், என் உள்ளம் உன் இல்லம் அறிந்தே. உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தே. உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தே. சகோதர சகோதரிகளே,
நாம் ஒப்புக்கொடுக்கும் இந்த பலி நம் எல்லாம் வல்ல இறைத்தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியார் இந்த பலியின் மறைவுண்மைகளை எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறைவுண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே தூய ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாக பாடி என்றென்றும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ. இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோ. ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம்.
இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதனாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லெயோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிறைவாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உம்முடைய பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாகிட அருள் புரிந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தே விருந்துண்டே, உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தே. இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிருக்கு சிரம் தாழ்த்துவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவிழம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் குடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. ஆமென். வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலுமிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்வாராக. ஆமென். பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையால் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவோடு ஆசீரளித்து பாதுகாப்பாராக. ஆமென். இறைவனின் பேரன்பையும் அன்னை மரியாவின் பாதுகாப்பையும் பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.